அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டோ டிவி நேர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுத பழனி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பராப வருடத்துல பலன்கள்ல எல்லாத்தையுமே ஃபுல்லா பேசிட்டோம். இருந்தாலும் குரு பெயர்ச்சி ஆகுறதுனால பொது பலன்கள் உலக ரீதியா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த 0 டிகிரிக்கு வெஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அதாவது லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு ரெண்டா பிரிப்போம் நம்ம பூமத்திய ரேகையே. அதுல லாங்கிடியூட்ல வெஸ்ட் சைட்ல இருக்கும் பாத்தீங்களா, 0ல இருந்து வெஸ்ட் சைடு, இந்த நாடுகள் முழுக்க பெரும் அளவு பாதிக்கப்படும். இன்னொன்னு சொல்ல போனா உள்நாட்டு யுத்தங்கள் வர்றது, அதே மாதிரி கடல் சீற்றங்களால் நிறைய இடங்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஈஸ்ட்ல நடக்கும். எப்படி இரவு பகல்னு வச்சிருக்கோம், அது மாதிரி 0க்கு இந்த பக்கம் வெஸ்ட் சைடு ஃபுல்லா கடுமையான பாதிப்புகளையும், 0க்கு இந்த பக்கம் ஈஸ்ட் சைடு ஃபுல்லா சூப்பரா இருக்கும், நல்லா செழிப்பமா வரும். அப்ப நம்ம எல்லாம் ஈஸ்ட் சைட்ல தான் இருக்கோம், இந்தியாவெல்லாம். அப்ப நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த காலகட்டத்துல குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சில உள்நாட்டு யுத்தங்கள் கடுமையாக வளரும். நம்ம ஏற்கனவே இதுவரை நடந்த வரலாற்று பதிவுன்னு பார்த்தா சிவப்பர் கருப்பர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறோம். இது இல்லாம புதிய புதிய பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. அதே மாதிரி அந்த நாட்டு அதிபரே சில சமயம் உடல்நல பாதிப்பு ஏற்படுறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அந்த நாட்டுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும்போது இங்க பார்த்தோம்னா புதிய மாற்றங்கள், புதிய திருப்பங்கள். நம்ம ஏற்கனவே கூட சொன்ன மஞ்சள் கொடியுடைய கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பராபவரோட பலன்கள்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வேணா நம்ம வீடியோல போட்டுருலீங்க, நம்ம வீடியோஸ்ல போய் பாருங்க. சோ இது மாதிரி இங்க நல்ல ஆட்சி நடக்கும். வைகாசி 18க்கு பின் தான் அது தீர்மானம் ஆகும். அதுக்கு முன்னாடியே தீர்மானம் ஆனாலும் அது கொஞ்சம் இழுபறியிலே போய்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சோ வைகாசி 18க்கு அப்புறம் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இங்க தமிழகத்திலே நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க. வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பாதிப்புகள் வர்ற மாதிரி அமைப்புகள்ல இருக்கும். சொந்த ஊருக்கே போய் வேலை செய்யணும், வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறவங்க, ஊரை விட்டு வெளியில போய் வேலை பார்க்குற அனைவருமே திரும்ப ஊருக்குள்ள வர்ற அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த உச்சகுரு. ஏன்னா உச்சகுருனாவே மதிப்பு, மரியாதை, அங்கீகாரத்தோட வாழக்கூடிய அமைப்பு. சோ அந்த அமைப்பு சொந்த ஊர்ல தான் கிடைக்கும் ஒழிய வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுனால வெளியில போய் வேலை பார்க்குறவங்க மட்டும் கவனமா இருங்க. அதே மாதிரி அமெரிக்கன் ரிலேட்டட் அந்த ஈஸ்டுக்கு இந்த பக்கம் சொன்னால வெஸ்ட், 0ல இருந்து வெஸ்ட் சைட்ல உள்ள கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. பேக்கப் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லல, அவங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை மாறுது. ஸோ அவங்க சூழ்நிலை மாறும்போது நம்ம பாதுகாப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும், பேக்கப்க்கு ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. சினிமா ரிலேட்டடா நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி புதிய புதிய அறிமுக நடிகர்கள்லாம் வெளியில வருவாங்க. புதிய புதிய விஷயங்கள் நிறைய, அதாவது சினிமாவை பொறுத்தவரை மொத்தமாவே மாறும் இந்த வருஷம். புதுசா இருக்கிறவங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்கும். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல நாலேஜ் உள்ளவங்க, நல்ல பெரிய பெரிய பட்டம்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் கீழே வர்றதையும் கண்கூடா பார்க்கலாம். அவங்க படம் ஓட மாட்டேங்குது, இவங்க படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல பார்க்கலாம். இப்ப ஏற்கனவே கொஞ்ச காலமா அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இந்த வருஷம் ரொம்ப அதிகமா நடக்கும். ஏன்னா குருங்கிறது புதுமையை விரும்பும் கிரகம். ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிட்டு புதுமையா கொண்டு வரலாம். அதுவும் இல்லாம சனியும் குருவோட வீட்டுல இருக்கிறனால பழசை தூக்கி எறி, புதுசை கொண்டு வா அப்படிங்கிறதே அமைப்பை கொண்டு வரும். பழசை புதுசாக்குற மாதிரி அமைப்பெல்லாம் கொண்டு வரும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ சினிமா ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க இந்த வருஷம் தைரியமா உங்கள் தேவைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொது பலன். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம். 10ஆம் இடமுங்கிறதுலே நமக்கு தெரியணும், 10ல் குரு பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு. ஆனா இங்க உச்ச குரு, அதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அப்படிங்கும் போதுல பதவி பறி போய் புதிய பதவி இல்ல உயரிய பதவி வரும். புதிய பதவி இல்ல உயரிய பதவி வரும். அப்ப இது ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். துளாராசினருக்கு வேலை இல்லாம இருக்கேன் சார், எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை சார் அப்படின்னு இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி
இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றார். குடும்பம் நல்லா இருக்கும். பேச்சு திறமை அபாரமா வரும். என்ன சொல்ல போனா இத்தனை நாள் வாய் திறந்து பேசாம இருந்தவங்க கூட இப்ப அழகா தெளிவா என்ன விஷயங்கிறத பேசுவீங்க. அதாவது இந்த ஒரு சிலர் பண்ணுவாங்க. நம்மளை அசிங்கப்படுத்துறாங்கிறது தெரியும். ஆனா இவன் நம்மளை அசிங்கம் தான் படுத்துறானா மஞ்சப்பூ வச்சேனி அதுக்கு பேர். போற்றுவது போர் பழிப்பதும் பழிப்பது போர் போற்றுவதும் அழகா பண்ணுவீங்க இந்த நேரத்துல. சோ குரு உச்சமாகி 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால வருமானத்துக்கு குறை இல்லை. வருமானம் நல்ல முறையில வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். குடும்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க ஃபேஸ் வேல்யூ ஏறும். உங்க முகத்தோட அழகு பொழிவாகும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா முக அழகு பொழிவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். 4ஆம் இடத்தையும் குரு தொடர்பு கொள்றதுனால உண்மையிலே இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வளர்ச்சி, தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு குறைஞ்சு நல்லா உடம்பு நல்லா தேறி வரும். வாகனங்களில் புதிய மாற்றங்கள், கால்நடைகளோ விற்பனை செய்து அதன் மூலியமா ஆதாயம் பார்க்கறது. விற்பனை தான், வாங்குவீங்கன்னு நான் சொல்லல. காரணம் என்னன்னா அந்த 4ஆம் அதிபதி சனியாகும் பட்சத்தில் அதை இழக்க செய்துதான் எல்லாத்தையும் பண்ண வைக்கும். 6ஆம் அதிபதி குரு உச்சமாகிறார் அப்படின்னு சொல்லணும். 3ஆம் அதிபதி குரு உச்சமாகிறார் அப்படின்னு சொல்லணும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் தொழில் முன்மேலும் வளர்ச்சி அடையும். கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படும். அதனால தொழில் வளர்ச்சி அடையும். 3, 6 சப்போர்ட்டால தொழில உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. கடன் வாங்கி தொழில் செஞ்சு மிகப்பெரிய ஆளாவீங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையை பத்தி ஆரம்பத்திலே பேசிட்டோம். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தியும் பேசிட்டோம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வெற்றி அடைவீங்க. குலதெய்வத்துல உங்களால மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால எல்லாமே உங்களுக்கு பிளஸ். தந்தைக்கும் உங்களுக்கும் இதே இந்த வாக்குவாதம்லாம் அமைதியாயிரும். பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். சண்டை போடுறதுக்கான அமைப்புகள்லாம் குறைஞ்சு சால்வ் ஆகி எல்லாம் நீட்டா இருக்கும். இங்க மைனஸா இருக்கிற இடம்னு பார்த்தோம்னா அதிசாரம் வாங்கும் பாத்தீங்களா? 11 குரு வரும்போதுல பிளஸ் தான். ஆனா கேதுவோட இணைகிறார். அப்படிங்கும் போது அந்த காலகட்டத்துல நீங்க பிறரை ஏமாத்துறீங்க. நீங்க பிறரை ஏமாத்துறதுனால அவங்க ஏமாந்ததுனால உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஐப்பசி 10க்கு அப்புறம் இது நடக்கும். அதுவரை நடக்காது. ஸ்ட்ராங்கா நம்பலாம். எல்லாரையும் நம்பலாம். நீங்க பண்ற தப்பாலதான் அவங்க உங்களை விட்டுட்டு போவாங்கிறதே சொல்றேன். சோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வருட கடைசியில பெரும்பணம் செலவாகிற அமைப்பை ஏற்படுத்தும். இப்ப கடன் வாங்கணும்னா கடனை திருப்பி கொடுக்கணும்ல. அந்த கடன் திருப்பி கொடுக்குற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போவார் 10ல இருக்க குரு. அப்படிங்கும் போதுல பெரும்பணம் செலவாகும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வருட கடைசியில இதை சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் துணிச்சல், தைரியம் இது ரெண்டும் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு வேலையை வாங்கினாலும் சரி, எந்த ஒரு செயலை தொட்டாலும் சரி, அதுல வெற்றி காணாம விட மாட்டீங்க. நான் மட்டும்தான் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட போவீங்க. அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையும் நன்கு தேறி வரும். அதே மாதிரி தாயாரால் புகழ் அடைவீர்கள். தாயாரால் புகழ் அடைவது, தாயாரால் சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படுறது, அதே மாதிரி பூமி பாக்கியம் நிறைய அமையிறது, பூர்வீக சொத்தே நம்மளை தேடி கைக்கு வர்றது, எல்லா விஷயங்களுமே நடக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்துடும். இத்தனை நாள் நடந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி எல்லாம் நீட்டா முடிஞ்சு இதுதான் கன்க்ளூஷன் அப்படிங்கிற கேஸ்ல தீர்ப்பாகுதும்பாங்கல்ல, அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு குரு அதிசாரம் வாங்கும் காலத்தில் நடக்கும். இந்த ஐப்பசி 10க்கு மேல நடக்கும். வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுவும் ஒரு பிளஸ்ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மைனஸ் நினைச்சிடக்கூடாது. தொழில்ல எல்லாரும் உதவி பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்க இந்த மாதிரி செய்யலாம், இவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம், இவங்க சொல்றதை கேட்டு நீங்க செயல்படும் போதுல உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு எல்லாரும் ஆலோசனை சொல்லுவாங்க. அது அந்த ஆலோசனை கேட்டு செயல்படுறது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மென்மேலும் வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கு. பிறர் சொல்வதை கேட்கும் போதுல இன்னும் அது பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும். வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுமே நல்லா இருக்கும். அரசு வேலைக்கு எதிர்பார்க்கிறவங்க இந்த காலகட்டத்துல தைரியமா ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசு வேலை உறுதி செய்யப்படும். காரணம் என்ன? 6ஆம் இடத்துல உச்சகுரு பார்க்குறாரு, 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்துல உங்களால செய்ய முடியலன்னா வேற எந்த காலகட்டத்திலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராசிக்கு 5ல இருக்கார். ஸோ இதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும் போதுல பேரும் புகழும் கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆசைகள் நிறைவேறும். ஆனா ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமா வர்ற மாதிரி இருக்கும். அதுலயும் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு நல்லது நடக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு அதாவது ராகு நின்ற ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் குரு உச்சமாகிறார். அப்ப பிரச்சனை இல்லாம உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்காது. பிரச்சனை இல்லாம ஒரு நல்லது நடக்காது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ இது உங்களுக்கு பிளஸ்ஸும் இல்ல, மைனஸ் இல்ல. போன வருஷம் பார்த்தோம்னா குரு பயிற்சியில இருந்து எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு தான் சொல்லுவேன். இந்த வாட்டி அப்படி சொல்ல முடியாது. பிரச்சனை இல்லாம ஒரு நல்லது நடக்காது. ஒரு செலவு இருக்கும், ஒரு வருமானம் இருக்கும். ஒரு நல்லது இருக்கும், ஒரு கெட்டது இருக்கும். ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கும். ஒரு மேட்ல ஏறுறோம்னா ஏதோ ஒரு பள்ளத்துல ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பள்ளத்துல இருந்து இறக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கும். குழப்பமான மனநிலைக்கு நீங்களே போவீங்க. முன்னாடி நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப எல்லாம் நல்லதா நடக்கும். முன்னாடி கெடுதல் பண்ணீங்கன்னா நான் அப்பப்ப அடிக்கடி சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கான காலம். ஆனா நீங்க ஏமாத்தாம இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு. ஏமாத்தாம இருந்திருந்தீங்கன்னா உண்மையிலே இந்த குரு பயிற்சியில தடங்கள் வர்ற இடத்துல, கீழே போற இடத்துலலாம் யாராவது தாங்கி பிடிச்சு உங்களை தூக்கி விடுவாங்க. தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, நம்மளோட சுயநலம் அப்படின்னு வளர்ந்துருந்தீங்கன்னா, எல்லாமே கடுமையா பாதிக்கும். கடுமையா பாதிக்கிறதுனால சரிஞ்சு போறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா பொருளாதார அமைப்பில், உடல் நலத்துல சொல்லல, பொருளாதார அமைப்பில் கவனமா இருக்கணும். இந்த ஆன்லைன்ல மார்க்கெட்டிங் பண்ணேன், ட்ரேடிங் பண்றேன் அதெல்லாம் பண்ண வேண்டாம். முறையான வருமானத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. சரிங்களா? கையில பணம் இருந்தா கூட பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதுல வர்ற இன்ட்ரெஸ்ட்ட எடுத்துக்கங்க. சரிங்களா? அதுதான் பிளஸ். இல்லாட்டி எல்லாமே மைனஸா போறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். விஷாக நட்சத்திரக்காரர்களும் கொண்டாட்டங்க. காரணம் என்ன? நட்சத்திராதிபதி உச்சம், ராசியாதிபதி ஆட்சி நிலையிலையும் உச்ச நிலையிலையும் வருவாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும்ல. அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்துல மிக உயர்ந்த பதவி, உயர்ந்த இடம், சிம்ம சொப்பனமா இருக்கிறது, இல்ல நல்ல லக்ஸூரியஸான வாழ்க்கையை வாழ்றது, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறது. சொன்னா சொல்ல போனா இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். அதாவது இந்த வருஷம் குரு பயிற்சி நிறைய நட்சத்திரங்களுக்கு விடிவு காலம். குறிப்பா விசாக நட்சத்திரம், புனர்பூசம் இவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். பயங்கரமா தூக்கி விடும் அப்படிங்கிறதே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இதுக்கெல்லாம் இப்ப சொல்யூஷன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் இத்தனை நாள் எதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ 35 வயசு ஆகும் சிலருக்கு, மேரேஜ் ஆகலாம். மேரேஜுக்காண்டி வெயிட் பண்ணி மேரேஜ் ஆகலாம். இல்லாட்டி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ செலக்ட் ஆகலாம், பாஸ் ஆகலாம். அதாவது ஹையர் பொசிஷன், யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு அது நினைச்சு பார்க்க முடியாது, அப்படிதான் சொல்லணும். நீங்க எதை பெருசு அப்படின்னு நினைச்சு இத்தனை நாள் நீங்க காத்து இருந்தீங்களோ அதுக்குண்டான பரிசு வைகாசி 18க்கு பின் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி மெடிக்கல் செலவுகளும் நடக்கும். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகளால் உங்களோட ஆசைகளும் நிறைவேறும். உங்க குழந்தைகளால மருத்துவ செலவும் நடக்கும், உங்க குழந்தைகளால் ஆசைகளும் நிறைவேறும். வாகனத்தினால நிறைய செலவுகள் நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழப்பீடு நடக்கும். ஆனா இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஃபுல் பாசிட்டிவ் உங்களுக்கு சாதகமா தான் இருக்குமே ஒழிய அது 1% கூட நெகட்டிவா இருக்காது. செலவு பண்றது கூட வருமானத்துக்காண்டி தான் செலவு பண்ணுவீங்க. இது ஒரு ஆதாயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். சரிங்களா? ஸோ விசாக நட்சத்திரக்காரர்கள் எதை பத்தியும் சிந்தனை பண்ணணும்னா தைரியமா போய்கிட்டே இருக்கலாம் இந்த வருஷம் ஃபுல்லாவே அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.